வணக்கம். தமிழோடு விளையாடு. இது விளையாட்டு தமிழ். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் போட்டி அமைப்பை பல வாரங்களாக நீங்கள் கண்டு களித்து வருவது எங்களுக்கு மகிழ்ச்சி. போட்டி முதல் நிலையை தாண்டி இரண்டாம் நிலையை கடந்து போய்கொண்டிருக்கிறது. இதில் இவர்கள் எடுத்துக்கொள்கிற தமிழ் பயிற்சியும் அவர்கள் காட்டுகிற அந்த முயற்சியும் முனைப்பும் அவர்களுடைய திறமையும் தமிழ் மொழி மீது இவர்கள் காட்டும் ஈடுபாடும் ஆர்வமும் எங்களை புல்லரிக்க செய்கிறது. இது உங்களுக்கும் அந்த உணர்வை ஏற்படுத்தி இருக்கும். இது ஒரு புறம் இருக்க, நாளை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இருக்கும் மாணவ மாணவியரை உற்சாகப்படுத்தும் வகையில் நாங்கள் எங்களது வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் ஒரு பகுதியாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் அமைக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அணியாக நாம் அழைப்பது சென்ட் ஜோசப்ஸ் பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவியர், திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து. ஹாய் எவ்ரிவன். நாங்கள் இந்த ஷோக்கு ஃபர்ஸ்ட் வரப்போ ஆக்சுவலாக நர்வஸாகவே இருந்தோம். இங்கே எந்த மாதிரி இருக்கும், இப்படி ஒரு கேம் ஷோ நாங்கள் இது வரைக்கும் விளையாண்டது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் நம்பிக்கையோடு விளையாண்டதுனால நாங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் நாங்கள் ஜெயித்தோம். நாங்கள் இந்த 2வது சுற்றுக்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் அடுத்த சுற்றுக்கு கண்டிப்பாக செல்வோம் இந்த போட்டியில் ஜெயிச்சு. நான் முதல் சுற்று முடித்து வீட்டுக்கு போயிட்டு, அம்மா நான் வந்துட்டு ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா வந்துட்டு, நாங்களாம் இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லை தம்பி, நீ போயிட்டு ஜெயிச்சிட்டு வா, நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி அனுப்பி விட்டாங்க. நாளை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இருக்கிறார்கள் உங்களுக்கு மூத்த அண்ணன் அக்காமார். அவங்களுக்கு உங்கள் பள்ளியிலேருந்து எப்படி வாழ்த்து, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாளை நடக்கவிருக்கும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்விற்காக எங்கள் பள்ளி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ உங்களுடைய ஆசிரியர் உங்களை பற்றி என்ன சொல்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த மூவரும் நல்ல அழகாக தமிழில் அழகாக பேச்சு இருந்துச்சு. ஆசிரியர் நாங்கள் வரோம், ஆசிரியர் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வந்தது. தமிழோடு விளையாடு, ஆஹா இது என்ன அருமையான தலைப்பு என்று நினைத்தேன். வந்த பொழுதே நினைத்தேன், திரையில் தோன்றிய பொழுதே. விளையாட்டு தமிழ், இது விளையாட்டு தமிழ் இல்ல, அறிவு சார்ந்த விளையாட்டு தமிழ். எல்லா தொலைக்காட்சிகளும் நாங்கள் பார்ப்போம். ஆனால் மாணவர்களுக்கு அறிவு சார்ந்த விளையாட்டாக, தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கிற விளையாட்டாக, தமிழ் வார்த்தையின் மீது ஈடுபாடை உருவாக்கக்கூடிய விளையாட்டாக இது இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. எங்கள் மாணவர்களும் அழகாக பங்கேற்பார்கள். வெற்றியோ தோல்வியோ என்பது நமக்கு நிச்சயமல்ல. பங்கு பெறுகிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்கிறோம். நன்றி. நீங்கள் சென்று அமரலாம். அடுத்த அணி வித்யாரத்னா பதின்ம மேல்நிலைப்பள்ளி. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்க்கும்போது திரையில் வந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமாகவே வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால செகண்ட் ரவுண்டை இன்னும் எஃபர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த ஷோ முடிச்சுட்டு போனோடனே நல்லா தூங்கிட்டேன். தூக்கத்துலேயும் தமிழ் வார்த்தைகள் ஸ்டேஜில் நிற்கிற மாதிரி இந்த மாதிரி கனவுகள் தான் வந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சது நான் இந்த நிகழ்ச்சியில் எவ்வளோ ஈடுபாட்டோடு இருக்கேன் அப்படிங்கிறது. அதனால் 2வது சுற்றுக்கு நான் நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் முதல் சுற்று வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இப்போ 2வது சுற்று வெற்றிகரமாக முடிச்சிருவோம். உங்களுக்கு உதவி செய்த ஆசிரியரிடம் பேசுவோமா? இந்த தளம் உண்மையிலே பாராட்டுக்குரியது. மாணவர்களோட தமிழ் ஆர்வத்தை தூண்டுறதுக்கு இந்த தளம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, மாணவர்களிடையே தமிழ் ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வருதோன்னு ஒரு வருத்தம் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அவங்கள ஊக்கப்படுத்துறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முதல்ல கலைஞர் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட முத்தான 3 முத்தமிழ்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்க வெற்றி பெறுவாங்க. வாழ்த்துக்கள் செல்லக்குட்டீஸ். நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த அணி தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியிலிருந்து வந்திருக்கிற குட் ஷெப்பர்ட் பதின்ம மேல்நிலைப்பள்ளி. ஹாய், நான் ராகுல். தமிழோட விளையாட போட்டிக்கு நான் வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் செலக்ட் ஆனேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேவி சுர்பன். இங்கே தமிழோடு விளையாடுங்கிற போட்டிக்காண்டி எங்கள் டீமோடு நாங்கள் விளையாட வந்திருக்கோம். இன்னும் நல்லா விளையாண்டு செகண்ட் லெவலில் நான் வெற்றி பெற்று எங்கள் டீமுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த வார்த்தைகள் நான் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண வார்த்தைகளாக தான் இருந்தது. அதனால் ரவுண்ட் 3 நல்லா பண்ணிட்டோம். ரவுண்ட் 4ல் டீமாக சேர்ந்து பண்ணும்போது நாங்கள் 3 பேருமே நல்லா டிஸ்கஸ் பண்ணோம். எல்லோரும் கரெக்டாக சொன்னோம். லெவல் 1 வெற்றிகரமாக கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ லெவல் 2 அதே மாதிரி ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறோம். லெவல் 2 இன்னும் அதே மாதிரி டாப்பில் முடிச்சு வருவோம்னு நினைக்கிறோம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிற அண்ணன் அக்காமாருக்கு உங்களுடைய வாழ்த்தை சொல்லிவிடுங்கள்.
உயிரை கொடுத்து படித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. உங்கள் ஆசிரியர்களிடம் கேட்போம். ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வரும்போது பசங்க எந்த ஐடியாவுமே இல்லாமல் வந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ரவுண்டையும் வின் பண்ணி அடுத்த சுற்றுக்கு செல்வாங்கன்னு நம்புகிறேன். மகிழ்ச்சி. உங்கள் அணியை இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 4வது அணி செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் SRM பொதுப்பள்ளி. நாங்கள் முதல் சுற்றுக்கு வரும்போது சுத்தமாக பயிற்சி பண்ண நேரமே இல்லை. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பயிற்சி பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து மேலும் மேலும் இறுதி சுற்று வரை நாங்கள் போன எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நாங்கள் சொற்கள் அநேக சொற்களை கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. உங்க ஆசிரியரை சந்திப்போம். தமிழோடு விளையாடு என்ற அந்த பெயர்லேயே ஒரு மந்திர சொல் மாதிரி ரொம்ப மிக மகிழ்ச்சியான சொல்லது. இதில் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கோம். ஆனால் அந்த தமிழ் சொற்கள் இருக்கா எல்லார்கிட்டையும், அதை நம்ம பயன்படுத்துகிறோமான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பிறமொழி சொற்கள் கலப்பில்லாமல் பேசுகிறோமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும் தருணத்தில் இந்த மாதிரி ஒரு தமிழை மேலும் புதுப்பிச்சு மாணவர்கள் மூலியமாக மற்றவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைந்ததில் மிக்க பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதனால் கலைஞர் தொலைக்காட்சிக்கு முதலில் எங்கள் பள்ளியின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகும் மாணவர்கள் அனைவருக்கும் என் பள்ளி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் அணியை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இந்த போட்டிகளை தொடங்குவதற்கு முன்னால் இன்றைய நிகழ்ச்சியின் கருப்பொருள் உங்களுக்கு முன்னரே நான் சொன்னேன். நம்மளுடைய சுற்றுகளுக்கு நடுவில் நாளை 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதப் போகும் மாணவ மாணவியருக்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும்படியாக நம்ம சில செய்திகளை பகிர வேண்டும் என்று. அதற்கு பொருத்தமான ஒரு இளைஞரை நாங்கள் அன்போடு இங்கு வரவழைத்திருக்கிறோம். 2016ஆம் ஆண்டு தமிழகம் நடத்திய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் முதல் இடத்தை பிடித்த இருவரில் இந்த பெண் ஒருவர். இந்த இளைஞர் அந்த பொதுத் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தார் என்பதை அவர் சொல்ல கேட்டு தெரிந்து கொள்வோம். பிரேமசுதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் பிரேமசுதா. 2016ஆம் ஆண்டு அரசு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பில் நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீர்கள்? 499. ஒரே ஒரு மதிப்பெண். எப்படி, எந்த பாடத்தில் தவற விட்டீர்கள்? தமிழில். அதனால தான் உங்களை தமிழோடு விளையாடுக்க கூப்பிட்டுருக்கிறோம். அந்த நீங்கள் எப்படி ஆய்ந்திருப்பீங்க, எங்கே அந்த ஒரு மதிப்பெண் போனது என்று உங்களால் சொல்ல முடியுமா? தமிழ் 2ஆம் தாளில் கட்டுரைகளில் எப்பொழுதும் ஒரு மார்க் குறைத்து தான் போடுவார்கள் தமிழாசிரியர்கள். தமிழாசிரியர்கள் அவங்களுக்கு ஒரு நியதி வைத்திருக்கிறார்கள். அந்த மொழி பாடத்தில் மட்டும் எப்பவும் கணக்கு போல் 100க்கு 100 என்று போடக்கூடாது. ஏன்னா மொழி வந்து உணர்வு சார்ந்தது. அதுக்கு 100 மதிப்பெண் என்று கொடுத்தா இவ்வளவு தான் ஒருத்தனுடைய சிந்தனை ஓட்டம், போடக்கூடாதுன்ற ஒரு அடிப்படை வைத்திருக்கிறார்கள். என்னால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. நாளை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத போகும் மாணவ மாணவியருக்கு ஒரு மூத்தவராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? முக்கியமாக பதட்டப்படக்கூடாது. பதட்டமானா படித்தது கூட மறந்துடும். முன்னாடி நாள் புதுசாக படிக்காமல் படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இப்போது படித்ததை விட எக்ஸாமில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அதுதான் முக்கியம். எக்ஸாம் பேப்பர்னு வரும்போது உங்கள் மென்டல் ஸ்டேட் அதுதான் அங்கே போய் ரெஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ உங்கள் மென்டல் ஸ்டேட் ரொம்ப முக்கியம். நிதானமாக போங்க, பதட்டப்படாதீங்க. 3வது ரொம்ப முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் கொடுத்த 3 ஹவர்ஸில் எப்படி மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் எழுதியிருக்கீங்க, எப்படி புரிய வைக்கிறீங்க ஆசிரியருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது 3ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நல்ல மார்க்ஸ் வாங்கலாம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 499 மதிப்பெண்கள் எடுத்து எல்லாரையும் பெருமைப்படுத்திய தமிழ் பெண் பிரியசுதாவுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே விடைபெறுவோம். நமது சுற்றுகளை தொடங்க இருக்கிறோம். முதல் சுற்றை தொடங்க வரும் முதல் அணி செயின்ட் ஜோசப்ஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளி, திருவள்ளூர். முதல் சுற்றில் வந்திருக்கிற இளையவர் 3 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க போகிறார். 30 நொடிகள், 5 ஊகங்கள் வரை வாய்ப்பு. தொடங்கலாமா? முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து திரையில். நன்மை. நன்மை. நகம்.
நகம். நலம். நலம். 6 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல்லுக்கு போகலாமா? அதே போல இரண்டாவது சொல்லுக்கான முதல் எழுத்து விரல். விரல். விலகு. விலகு. 8 மதிப்பெண்கள். அழகா நீ அதை ஊகித்து விட்டாய். உனக்கான முதல் சுற்றின் 3வது வாய்ப்பு. திரையப்பார். பொருள். பொருள். அழகான சொல். பொருள். 10 மதிப்பெண்கள். செயின்ட் ஜோசப்ஸ் அசத்த தொடங்கிட்டீங்க முதல் சுற்றுலயே. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற. ஆனா 3 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்ட. இது 10 மதிப்பெண்களோட அபாரம். நல்ல தொடக்கம். அமர்ந்திருக்கலாம். இரண்டாவது அணி வித்யாரத்னா பதின்ம மேல்நிலைப் பள்ளி. உங்க பள்ளியில அந்த ரேங்க் சிஸ்டம் இருக்கா? ரேங்க் அதுவே முழிக்கிற அளவுக்கு நல்ல வளர்ந்துருக்கு நம்ம பள்ளி கலாச்சாரம். எனக்கு பிடித்தது. நான் படிக்கிற காலத்துலலாம் கிளாஸில் மதிப்பெண்களை கூட்டி ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்னு போட்டு கேவலப்படுத்துவாங்க சிலரை. அந்த மாதிரி ரேங்கிங் சிஸ்டம் இருக்கா இப்போலாம் உங்களுக்கு வகுப்புகளில்? உன்னுடைய பள்ளியில் வகுப்புல சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி அந்த அப்பா மதிப்பெண் அம்மாவை கூப்பிட்டு திட்டுவாங்களோ? மதிப்பெண் வரும்போது சொல்லுவாங்க. எத்தனாவது மதிப்பெண்? அப்போ உன்னுடைய பள்ளியில் அந்த ரேங்க் முறை இல்லை என்று நான் புரிந்து கொள்கிறேன். ரொம்ப நல்லது. தொடங்கலாமா? தொடங்கலாம் ஐயா. முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து சுற்று. சுற்று. 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு அரிசி. அரிசி. எங்க வராம பாருங்க. அம்மா. அம்மா. அறம். அறம். இது என்ன சொல்லா இருக்குன்னு உங்க அணியை சேர்ந்தவங்ககிட்ட கேட்போம். இது என்ன சொல்ல நீங்க நினைக்கிறீங்க மாணவர்? சொல்லுங்க. தெரியல. சரி பார்ப்போம் அது என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். அகம். பரவாயில்ல. அடுத்த சொல், இறுதி வாய்ப்பு. தொடர். தொடர். தொட்டு. தொட்டு. நீ கண்டுபிடிக்காதது எனக்கும் வருத்தம் தான். அது என்ன சொல்லுன்னு பாப்போமா? தெரிந்த சொல்லா? தெரிந்த சொல். எளிமையான சொல்லா? எளிமையான சொல் தான். அழகாக முயன்றாய். நீ சென்று அமரலாம். அடுத்த அணி தென்காசி மாவட்டத்திலிருந்து ஆழ்வார்குறிச்சி பகுதியிலிருந்து வந்திருக்கிற குட் ஷெப்பர்ட் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? தொடங்கலாம் ஐயா. உனக்கான முதல் சொல் வட்டு. வட்டு. வண்டு. வண்டு. வருகை. வருகை. அடிக்கிறிய அசத்துற. வரிசை. வரிசை. 4 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கு போகலாமா? போகலாம் ஐயா.
சிரம். சிரம். 10 மதிப்பெண்கள். இறுதி வாய்ப்புக்கு போகலாமா? போகலாம் ஐயா. பற்று. அது பி. பி குரில். பிபி. பிபி. ஆழ்வார் குறிச்சியில ரொம்ப லொல்லுடா. பிபி. இங்க பிப்பி அங்க பட்டு. பிப்பி என்று எங்கேயாவது உன்னுடைய தமிழ் புத்தகத்துல இருந்ததா? இல்ல. யாரா உங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல. அப்புறம் எங்க இருந்து கண்டுபிடிச்ச? எல்லாம் போட்டு பார்க்கறது தான். சரி, அது என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். பிறர் தெரிந்த சொல்லா? தெரிஞ்சு சொல்லாங்க ஐயா. எளிமையான சொல்லா? எளிமையான சொல்லா கடினமான சொல்லா? எளிமையான சொல். அழகாக முயன்றாய். நீங்க போய் அமரலாம். அடுத்த அணி செங்கல்பட்டு மாவட்டம் SRM பொதுப்பள்ளி. முதல் சுற்றை முடிக்க வந்திருக்கிறாய். உனக்கான முதல் வாய்ப்பு. வண்டு. வண்டு. வரம். 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 வரம் தான் சொல்லிட்டே. ஏவே அது வீணாக்காத, வேற சொல்லு. வரகு. வரன். வரகு. வரன் சொல்லிட்டு வரகு சொல்லி இருக்கிற. இல்லையே, உங்க அணியினரை கேட்போம். அது என்ன சொல்லா இருக்கலாம்? வரவுன்னு நினைக்கிறாங்க. அக்கா சொன்னா சரியா தானே இருக்கும். இருக்குமா இல்லையா? சரியாதான் இருக்கணும். இங்க பாப்போம். ஆமா, சரியான விடை தான் அக்கா சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்ல, அது தவறிடுச்சு. அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்யலாமா? சரிங்க. சான்று. சான்று. சாதனை. சாதனை. 8 மதிப்பெண்கள். இப்போ மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி. திரையப்பார். நிலம். நிலம். நிறம். நிறம். நிறைவு. நிறைவு. 6 மதிப்பெண்கள். அசத்திரியே, சிறப்பாக விளையாண்ட. நீ போய் அமரலாம். வாழ்த்துகள். முதல் சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மொத்த மதிப்பெண்கள். இப்போ அணிகள் 4 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க போகிறார்கள். முதலாவது வரும் அணி வித்யாரத்னா பதின்ம மேல்நிலை பள்ளி. இப்போ நீங்க கண்டுபிடிக்க போவதெல்லாம் 4 எழுத்து சொற்கள். முதல் வாய்ப்பு உங்களுக்கு. திரைய பாருங்க. அளந்து. அளந்து. தொக்கி நிற்கிறது ஒரு சொல். அறிக்கை. அறிக்கை. அழகான ஊகம். நல்ல சொல். உனக்கே அதிர்ச்சி இல்ல? எப்படி விடை வெளியானது? நான் வந்து அந்த வார்த்தையில இருந்த வார்த்தைகளோட வரிசையில வந்து அறிக்கையில ரீ இருக்கிறனால அது ரை வெளியாகி விட்டது. அந்த இக்கா இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ எத்தனை மதிப்பெண்கள்? 8 மதிப்பெண்கள். 8 மதிப்பெண்கள். நல்ல முயற்சி. அடுத்த சொல். சிகிச்சை. சிகிச்சை. நல்ல சொல். சித்தம். சித்தம். சிலம்பு. சிலம்பு. என்ன ஒரு ஊகம். அட்டகாசம். 6 மதிப்பெண்கள். இதுவரைக்கும் பல சொற்களை, கடினமான சொற்களை எல்லாம் கண்டுபிடித்த அணிகள் இருக்கிறாங்க. அதில் எல்லாவற்றிலும் தலை சிறந்தது இந்த சொல், இந்த ஊகம் என்று நான் நினைக்கிறேன். சிலம்பு. ஒரு வாழ்த்து உங்களுக்கு. அடுத்த சொல்லுக்கு போகலாமா? பட்டம். பட்டம்.
பக்கம், பண்டம், பண்டம். அங்க எல்லாரும் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். முதல்ல உங்க பள்ளியை கேட்போம், உங்க அணி. பழமொழி, பழமொழின்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க. மற்ற அணிகளில் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தீங்க? எல்லாம் சிங் சாவுஸ் கண்டுபிடிச்சிட்டாரு பழமொழி. திறமையுடன் விளையாண்டீர்கள், நீங்கள் சென்று அமரலாம். அடுத்தது ஆழ்வார்குறிச்சி குட் ஷெப்பர்ட் பதின்ம மேல்நிலை பள்ளி. 4 எழுத்து சொற்கள். எளிதா கடினமா? எளிதும் இல்லை, கடினமும் இல்லை. தப்புதான்பா, நான் கேட்டது தப்புதான். முதல் சொல், முதல் எழுத்து. இயல்பு, இயல்பு. இலக்கு, இலக்கு. 8 மதிப்பெண்கள். இப்ப 2வது சொல்லுக்கான வாய்ப்பு. கூச்சம், கூச்சம். புளியரை, நெடில். இதுல குறைவான சொற்கள், ஆனா எல்லாம் தெரிந்த சொற்களா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நீங்க விட்ட சொல் என்னன்னு பார்ப்போம். தெரியுமா அந்த சொல்? தெரிந்த சொல். எளிதான சொல் தானே. இப்ப 3வது வாய்ப்பு. திரைய பாருங்க. மன்மதா, மன்மதா அப்படின்றியா? நீ விவரமான 5 எழுத்து சொல்ல 4 குறுக்கி இருக்க. நீ தவற விட்ட சொல் என்ன? மச்சம். மச்சம்னா 2 பொருள் குறைந்தது இருக்கு. என்னன்னு சொல்லு. 1 சொல்லு. ஒன்று உடலில் அடையாளம். சரி, இன்னொன்று மச்சம் என்றால் மீன் என்று ஒரு பொருள் இல்ல. சரி, திறமையாக விளையாண்டாய், உனக்கு வாழ்த்துக்கள். செங்கல்பட்டு SRM பொதுப்பள்ளி. உங்களுக்கான முதல் வாய்ப்பு. திரைய பாருங்க. சிவப்பு, சிவப்பு. சிற்பம், சிற்பம். சிரமம், சிரமம். 6 மதிப்பெண்கள். 2வது சொல்லுக்கான ஊகத்துக்கு போவோம். எண்ணிக்கை, 5 எழுத்து. எறும்பு, எறும்பு. எப்படி, எப்படி. 8 மதிப்பெண்கள். இறுதி வாய்ப்பு. சட்டம், சட்டம். சதுரம், சதுரம். என்ன சொல் தவறியது என்று பார்ப்போமா? சங்கிலி. தெரிந்த சொல் தானே. நீங்க போய் அமரலாம். அடுத்த அணி செயின்ட் ஜோசப்ஸ் பதின்ம மேல்நிலை பள்ளி. நீ சிறப்பாக விளையாடும் ஒரு மாணவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த சுற்றை எப்படி கையாள போகிறாய் என்பதை பார்ப்போம். தொடங்கலாமா? முதல் சொல்லுக்கான ஊகம். முதல் எழுத்து. அங்காடி. அங்காடி. அருமையான சொல். எளிமையான சொற்களா சிந்திக்கணும் நம்ம விளையாட்டுல.
அண்ணன். அண்ணன். கால வரையறை முடிந்தது. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிற? அன்னம். அன்னம் நினைக்கிறியா? எங்க பார்ப்போம். ஆமா, இந்த அண்ணன் கொஞ்சம் முன்னாடி சிக்கியிருந்தாருன்னா அன்னமும் சிக்கியிருக்கும்ல. சரி, இப்போ அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்வோம். கப்பல். கப்பல். கலந்து. கலந்து. உங்க அணிகிட்ட கேட்போமா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு? ஏதாவது தோணுச்சா? இல்லை. மற்ற போட்டியாளர்கள்? கலப்பை என்று ஒரு சொல் இருக்குல்ல, உழவு. பார்ப்போம், இது என்ன சொல் என்று. கலகம். தெரியுமா? தெரியலன்னா தெரிஞ்சுக்குவோம், அதுக்காக கேட்குறேன். தெரியாதா? கேள்விப்பட்டதே இல்லையா? கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கலகம்ன்றது ஒரு சின்ன சண்டை, அவ்வளோதான். ஒரு பிரச்சனைக்குரிய வேறுபாடு. சரி, இப்போ இறுதி சொல், மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி. ஊஞ்சல். ஊஞ்சல். ஊதியம். ஊதியம். அழகான சொல். 8 மதிப்பெண்கள். நீ போய் அமரலாம். இரண்டாவது சுற்றின் இறுதியில் இந்த அணிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள். இந்த அணிகளின் மதிப்பெண்களை பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவது சுற்றை தொடங்க போகிறோம். இது 5 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க வேண்டிய சுற்று. முதல் அணியாக தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியிலிருந்து வரும் குட் ஷெப்பர்ட் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. 5 எழுத்து சொற்கள் பலரை சிரமப்படுத்துவதுண்டு. நீங்க எப்படி பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்றதை இப்ப பார்ப்போம். முதல் சொல். தாக்குதல். தாக்குதல். அருமையான சொல். தாக்கல். தாக்கல். அது 4 எழுத்து. ஒரு நல்ல எழுத்த, கடைசி எழுத்த அழகா கண்டுபிடிச்சிட்டீங்களே. பார்ப்போம், இது என்ன சொல் என்று. தாய்ப்பால். இதை மறக்கலாமா? இல்ல, நம்ம யாருக்குமே தோன்றலையே. சரி, அடுத்த சொல்ல முயற்சி பண்றீங்களா? ஓட்டுநர். குரில். ஒட்டகம். ஒட்டகம். ஒலிக்கோடு. ஒளிக்கோடு. ஏ அப்பா, நாங்க அந்த மாதிரி ஆட்கள் இல்லையா, ரொம்ப எளிமையால கொடுப்போம். ஒதுக்கீடு. ஒதுக்கீடு. 6 மதிப்பெண்கள். அழகா கண்டுபிடிச்ச. இப்போ மூன்றாவது சொல்லுக்கான ஊகம். நேர்காணல். நேர்காணல். அற்புதமான சொல். 10 மதிப்பெண்கள். ஆழ்வார்குறிச்சி குட் ஷெப்பர்ட், அருமையாக விளையாண்டீர்கள். நீங்கள் அமரலாம். அடுத்தது SRM பொதுப்பள்ளி. தொடங்கலாமா அக்கா? உங்களுக்கான முதல் சொல். வெப்பநிலை. வெப்பநிலை. 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு. கதம்பம். கதம்பம். கடற்கரை. கடற்கரை. கட்டிடம். கட்டிடம். அப்படின்னா இம் வந்திருக்கணுமே. என்ன சொல்லது? கட்டணம். 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 ஆஹா. மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி. பொருட்கள். பொருட்கள்.
நல்ல சொல். பொட்டலம். பொட்டலம். 8 மதிப்பெண்கள். அருமையாக விளையாடி எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளி. நீங்கள் சென்று அமரலாம். அடுத்தது செயின்ட் ஜோசப்ஸ் பதின்ம மேல்நிலைப்பள்ளி. கண்டுபிடிக்கலாமா? உங்களுக்கான முதல் வாய்ப்பு. மன்மனம். மன்மதம். மன்மதமா? மன்மதம். 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 இது நடுவில் ஒரு எழுத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. யாராவது ஏதாவது சிந்திச்சிருக்கீங்களா? மணிமேகலை. மணிமேகலை. வேற யாராவது அதை எல்லாரும் சொல்றாங்க. அது என்ன சொல்லணும் பார்ப்போம். மணிமேகலை. நீங்க கொஞ்சம் கூட இதோட தொடர்பு படுத்தி பார்க்கல. அடுத்த சொல்லுக்கான வாய்ப்பு. வக்கிரம். வக்கிரம். வளர்ச்சி. வளர்ச்சி. என்ன சொல்லது? வளர்ப்பிறை. இன்னும் இறுதி வாய்ப்பா உங்களுக்கு? பாப்போம். மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி. கொடிய நோய். கொடிய நோய். கொடுங்கோல். கொடுங்கோல். என்ன சொல்லது? தெரிந்த சொல்லா? தெரிந்த சொல். கேள்விப்பட்ட சொல். எளிதா கடினமா? எளிதானது. நீங்கள் செய்த முயற்சிக்கு எங்களது வாழ்த்துகள். நீங்க அமரலாம். இந்த சுற்றின் இறுதி போட்டியாளர் வித்யாரத்னா பதின்ம மேல்நிலைப்பள்ளி. தொடங்கலாம். உங்களுக்கான வாய்ப்பு. முதல் சொல், முதல் எழுத்து. விருப்பம். விருப்பம். நல்ல ஊகம் அது. விருத்தம். விருத்தம். விட்ட மாட்டீங்க போல இருக்கு. விருந்தல். பாப்போம் என்ன சொல் என்று. விடைத்தாள். அடுத்த சொல்லுக்கு போகலாம். பொருட்கள். பொருட்கள். என்ன சொல்லது? பொது உடைமை. மூன்றாவது வாய்ப்பு. மாம்பழம். மாம்பழம். மனோகரன். இது நெடில் எழுத்து. அது என்ன சொல் என்று பார்ப்போம். மாணிக்கம். தெரிந்த சொல்லா? எல்லாருக்கும் தெரியும்ல மாணிக்கம்? சரி.
அருமையாக முயன்றீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். இன்றைய தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் 3 சுற்றுகள் முடிவடைந்து விட்டன. இந்த பள்ளிகளின் மொத்த மதிப்பெண்கள் இதுவரை இப்பொழுது நாம் நுழைய போவது இன்றைய போட்டியின் இறுதி சுற்று. இவர்கள் அணியாக 3 சொற்களை கண்டுபிடிக்க போகிறார்கள். ஒவ்வொரு சொல்லையும் கண்டுபிடிக்க 30 நொடிகள். ஒரே ஊகத்துக்கு தான் இடம் உண்டு. முதலில் நாம் அழைப்பது செங்கல்பட்டு SRM பொதுப்பள்ளி. எல்லா அணிகளுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு சுற்றுனா இதுதான். இதுவரைக்கும் இழந்ததெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு சுற்று, கொஞ்சம் எளிமையான சுற்றும் கூட. தொடங்கலாமா? 30 நொடிகள், ஒரே ஊகம். முதல் சொல் குழம்பிய சொல் குடியிருப்பு. 10 மதிப்பெண்கள். குடியிருப்பு. இரண்டாவது சொல் சில எழுத்துகள் விடப்பட்டிருக்கும். கண்டுபிடிப்பு. கண்டுபிடிப்பு. 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சொல் அதற்கான குறிப்பு சட்டமன்றம். பேரவைத் தலைவர். பேரவைத் தலைவர். 7 மதிப்பெண்கள் உங்களுக்கு. அருமையா விளையாண்டீங்க. மகிழ்ச்சியுடன் நீங்கள் சென்று அமரலாம். அடுத்து வரும் அணி செயின்ட் ஜோசப்ஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. நம்பிக்கையுடன் விளையாடுங்கள். உங்களுக்கான முதல் சொல் குழம்பிய சொல். எழுத்துகள் இடம் மாறி இருக்கும். அடைக்கலம். அடைக்கலம். 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துகள் மறைந்திருக்கும். ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல். 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு உணவுப் பொருள். அன்னாசிப்பழம். அன்னாசிப்பழம். 7 மதிப்பெண்கள். திறமையாக விளையாண்டதற்கு வாழ்த்துகள். அடுத்தது வித்யா ரத்னா பதின்ம மேல்நிலைப் பள்ளி. நீங்க கொஞ்சம் பின்தங்கி அணியா இருக்கிறீங்க. அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்ப கிடைக்கும். 30 மதிப்பெண்கள் வரைக்கும் எடுக்க முடியும். தொடங்கலாமா? முதல் சொல்லுக்கான வாய்ப்பு தின்பண்டம். தின்பண்டம். 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துகள் ஒளிந்திருக்கும். ஊக்குவித்தல். ஊக்குவித்தல். 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு கல்விக்கூடம். மேல்நிலைப் பள்ளி. 10 மதிப்பெண்கள். 3ம் 10. உங்களுக்கு இன்னொரு முறை சிறப்பான பாராட்டுகள். நீங்கள் போய் அமரலாம். இன்றைய போட்டியை நிறைவு செய்ய வரும் 4வது அணி. இத்துடன் இந்த போட்டி நிறைவேறும். அந்த இடத்தை பிடிக்க வருகிற அணி ஆழ்வார்குறிச்சியிலிருந்து குட் ஷெப்பர்ட் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் வாய்ப்பு குழம்பிய சொல். தலைக்கணம். தலைக்கணம். 7 மதிப்பெண்கள். நிதானமா பொறுமையா விளையாடுங்க. இரண்டாவது சொல் சில எழுத்துகள் ஒளிந்திருக்கும். காட்டுப்பன்றி. காட்டுப்பன்றி. 10 மதிப்பெண்கள். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு மேடைக்கு திட்டமிடல். நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரல். 10 மதிப்பெண்கள். நீங்கள் சென்று அமரலாம். ஆழ்வார்குறிச்சி. 4 சுற்றுகளும் முடிவடைந்த நிலையில் இந்த பள்ளிகளின் மொத்த மதிப்பெண்கள்
இன்றைய நிலையிலிருந்து அடுத்த கட்ட போட்டிக்கு தேர்வாகி செல்லும் 3 அணிகள் செயின்ட் ஜோசப்ஸ் பதின்ம மேல்நிலைப்பள்ளி, தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி குட் ஷெப்பர்ட் பதின்ம மேல்நிலைப்பள்ளி, செங்கல்பட்டு மாவட்டம் SRM பொதுப்பள்ளி.